உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவ தான் இங்க வருவேன்னு சொன்னா. ஆனா இன்னும் வரல. நான் போய் என்னன்னு பாரு. நீயே கவனிச்சல? இதத்தான் நான் தினமும் கவனிச்சிட்டு இருக்கேனே. இன்னைக்கும் நடக்கும்னு தோணல. ஐ நோ. நான் இங்க மலிஷ்காவை பத்தி பேசினா ரிஷியான லக்ஷ்மியை பத்தி பேசுறாரு. ஆனா யூ நோ வாட், எனக்கு தெரிஞ்ச ரிஷி ப்ரோக்குள்ள மனசுல கோவம் நிரம்பி வழியுது. அது வால்கனோ மாதிரி வெடிச்சு வெளியே வர பாக்குது. இந்த தடவை இவங்க நல்ல சண்டை போட்டாங்கன்னா கோவம் போயிடும், அதோட காம் டவுன் ஆயிடுவாங்க. சிம்பிள், இதத்தான் பண்ணணும். புரியுதா? சரி நான் போறேன். ஆயுஷ் கரெக்டா தான் சொல்றான். ஒரு தடவை இவங்க கோவம் வெளியில வந்துருச்சுன்னா சண்டையும் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எல்லாமே நார்மல் ஆயிடும். சிம்பிள். உனக்கு இப்படிதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கணும்னா நீ ஒளிஞ்சுக்கிட்டே இரு. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? என்னோட என்கேஜ்மெண்ட் பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா லக்ஷ்மி? என்ன என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல சார். அட நீ இங்க வந்திருக்கனா ஏதாவது ஒரு வேலை இருக்கும்ல. லக்ஷ்மி அண்ணி வந்து அவ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐ மீன் பிஸியா இருக்கா. தெரியும் சார். தெரியுமா? அவங்க தான் ஸ்வீட் இங்க வைக்க சொன்னாங்க சார். இங்க வர்றப்ப உங்களுக்கு தேவைப்படுமா? எங்க எங்க இருக்கா அவ? உங்களுக்கு தெரியாதா சார்? அடே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு உன்கிட்ட கேக்குறேன்? நான் பிஸியா இருந்தேன். என்ன பாக்குற? லக்ஷ்மி எங்க இருக்கா? அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ போ போ. இந்த லக்ஷ்மி எங்க போயிட்டா? அவ வீட்ல இருக்காளா இல்ல எங்கேயாவது வெளியே போயிருக்காளா? ஆனா வெளியே போயிருக்கானா எதுக்கு? அதுவும் சொல்லாம கொள்ளாம. போன் பண்றேன். மறுபடியும் ட்ரை பண்றேன். ஹலோ. ஓ ஹாய். தேங்க் யூ சோ மச் லக்ஷ்மி, போனை எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அம்மா உன்னோட பிளான் தான் என்ன? பிளானா? அப்படின்னா? அப்படின்னா நீ என்ன யோசிச்சிருக்க? என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? வெரி குட். சரி இப்ப நீ எங்க இருக்க? கீழே ஹால்லையும் இல்ல. அப்புறம் உன்னை தேடி நான் இங்க ரூமுக்கு வந்தா நீ இங்கேயும் இல்ல. நீ எங்க இருக்க? சரி நானு சொல்றேன் நீ எங்க இருக்கன்னு. அட நீ எங்க இருந்தா? ஆனா உன்னோட லட்சியம் அது ஒண்ணுதான். உனக்கு ஒரு மிஷன் தானே, ரிஷி ஓபராய்க்கு தொல்லை கொடுக்கறது, அவனை டார்ச்சர் பண்றது. இப்ப நான் என்ன பண்ண? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் கரெக்டா தான் பேசுறேன். ஏன் பேசக்கூடாதா என்ன? மலிஷ்கா உன்கிட்ட என்ன சொன்னா? இங்க பாரு லட்சுமி, உனக்கு ஒரு வேலை பிடிக்கலனா நீ உன் வீட்டுக்கு போலான்னு சொன்னா. ஆனா இல்லையே, நீ தான் போகவே இல்லையே. நீ இங்கே தான் இருக்க. ஆனாலும் பார்க்க முடியல. எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. உனக்கு எனக்கு டென்ஷன் கொடுக்கணும், வேற எதுவும் தெரியாது இல்ல? இந்த ரிஷி தேடிக்கிட்டே இருக்கணும். லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி எங்கன்னு? கம் ஆன். இது என்னோட லைஃப்ல நடக்க போற ஒரு சந்தோஷமான தருணம். இன்னைக்காவது எனக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்காம இரு. அம்மா நீ என்ன ஆசைப்படுற? நான் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கணுமா என்ன? லக்ஷ்மி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, எங்க இருப்பா, எப்படி இருப்பா? ஓ உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? ஏன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க லக்ஷ்மி, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன் சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க மிஸ் லக்ஷ்மி, எனக்கு பதில் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓபெராய். மை காட், எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் கூட ஃபுல்லா முடியாதுன்னு தான் தோணுது. இன்னும் 3 மாசத்துக்குள்ளே டிவோர்ஸ் பேப்பர்ஸ் என் மூஞ்சில தூக்கி வீச போறியா என்ன? ரிஷி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ என்னதான் விரும்புற? நான் உன் கூட இருந்ததானே உனக்கு பிரச்சனையா இருக்கு. அதான் இப்ப நாங்க இல்லல, அப்பயும் உனக்கு பிரச்சனையா? இல்ல 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 லக்ஷ்மி, அப்படி இல்ல, தயவு செஞ்சு யோசிக்காத. இந்த தப்பான எண்ணத்தை உன் மூளையில வச்சுக்காத, புரியுதா? சொல்ல போன என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. நீ கூட இருந்தா என்ன, இல்லாம போன என்ன? ஹலோ ஹலோ லக்ஷ்மி, பேசுறது கேக்குதா? ஹலோ. கேட்டுட்டுதான் இருக்க. ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மறக்காத, நீ என் லைஃப்ல இருக்கிறதுனால எந்த வித்தியாசமும் இல்ல. நான் உன்னை பத்தி யோசிக்கவும் இல்ல. என்ன பண்ணணுமோ பண்ணு, புரியுதா? அப்போ எதுக்காக நீ போன் பண்ண? என்ன பத்தி தான் உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லல. அப்ப எதுக்காக போன் பண்ண? நான் எதுக்காக போன் பண்ணனா, எனக்கு உன்னை பார்க்கணும். என்ன என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நீ என் முன்னாடி இருக்கணும். என்னோட என்கேஜ்மெண்ட்டை நீ உன் கண்ணால பார்க்கணும். அதுக்காக தான் நான் போன் பண்ணேன். ஏ, நீ எதுக்காக இதெல்லாம் விரும்புற? என்ன லக்ஷ்மி, இது எல்லாம் நீ உன் கண்ணால பார்க்கணும். எனக்கு இதுல எந்த வித்தியாசமும் இல்ல. நீ என் பக்கத்திலே இருந்தாலும் நான் உன்னை கேர் பண்ணலங்கிற விஷயத்த உனக்கு நான் காட்டணும். நான் உன்னை பத்தி யோசிக்க கூட இல்லங்கிறத நீயே உன் கண்ணால பார்க்கணும். 3 மாசத்துக்கு அப்புறம் கோர்ட் ஓகேன்னு சொல்லட்டும். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உன்னோட லைஃப்ல இருந்து தனியா விலகி போயிடுவேன். அண்ட் மலிஷ்கா கூட நான் சந்தோஷமா வாழ போறேன். நான் உன்கிட்ட சொன்னல லக்ஷ்மி, நான் இத மனசார சொன்ன, உண்மையை சொன்னேன். I really don't care about you. கோர்ட்ல அன்னைக்கு நான் உன் மேல கேர் காட்டினல, அதுக்கு எல்லாமே போய், எல்லாம் நாடகம், எல்லாமே ஃபேக் தான் லக்ஷ்மி.
நான் அப்படி கிடையாது. ஒரு மனிதாபிமானத்தால தான் கோர்ட்ல நான் அந்த மாதிரி நடந்துகிட்டேன். ஆனா உனக்காக என் மனசுல இருந்த ஃபீலிங்ஸ் அது எல்லாம் மொத்தமா முடிச்சிருச்சு. உன் மனசுல எனக்கான ஃபீலிங்ஸ் இருந்ததா? ஒரு நிமிஷம், அப்படிலாம் யோசிக்கிறத நிறுத்து. தேவையில்லாத விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. நீ எங்க இருந்தாலும் சரி உடனடியா வீட்டுக்கு வந்து சேரு. என்னோட என்கேஜ்மெண்ட்டை நீ உன் கண்ணால பார்க்கணும். நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு அது பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? ஆ, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ என்னைக்கு மனசளவுல என்ன பத்தி நினைச்சிருக்க? உனக்கு தான் மனசே கிடையாது. நீ மனச பத்தி பேசுறியா? உனக்கு தான் ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணிட்டா. மறுபடியும் பண்றேன். இல்ல, ஒரு செகண்ட். நான் போன் பண்ண மாட்டேன். இப்ப லக்ஷ்மி தானாவே இங்க வருவா. அவ என்னோட என்கேஜ்மெண்ட்டை லைவா பாப்பா. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்ற விஷயம் அவளுக்கும் புரிய வரும். இல்லக்கா, நாங்க எதுவுமே கேட்கலையே. இல்ல அக்கா, நான் சொல்றதா தான் இருந்தேன். ஆனா ஷாலு தான் என்ன தடுத்துட்டா. நீ அவர்கிட்ட தனியா பேசணும். இததான் நானும் எதிர்பார்த்தேன்க்கா. என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த நீ சண்டை போடணும்க்கா. ஆனா நீ என்னடானா வாழ்க்கைய தியாகம் பண்றதுக்காக இருக்க. என்னக்கா நீ உரிமையோட சொல்லு. நீ அவரோட மனைவி. அவரோட கண்ணை பார்த்து நீ பேச. இல்ல, எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா என்ன ஆகுங்கிறத நான் பார்த்தாச்சு. நீயும் சொன்னல, மீடியா கிட்ட போய் சொன்னல. என்னாச்சு? மீடியால நீ உண்மையை சொன்ன. மலிஷ்கா சக்காலித்தின்னு. அதுக்கு இப்போ என்னாச்சு? நீ இது எல்லாமே சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பேச்சே வந்திருக்காது. போதும், எதுவும் பேசாத ஷாலு. நான் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போனேன்னு உங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். ரிஷியோட வாழ்க்கைக்காக தான் போனேன். அதோட நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். நான் யார்கிட்டயும் சண்டை போடாம இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியும்னு சொன்னேனே. என்னால நீ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்து முடிஞ்சாகணும். நீ இதை ஏத்துக்கிறியா? வேற என்ன பண்ண சொல்ற? இருந்தா சொல்லு. அதோட வேற ஒரு வழியை எதுக்காக தேடணும்? நீங்க இன்னும் அன்பு அன்புன்னு சொல்றீங்கல்ல, ஆனா ரிஷிக்கு என் மேல அன்பே கிடையாது. அவ என்ன வெறுக்கிறான். தயவு செஞ்சு என்ன பேச விடு ஷாலு. ஒண்ணு இவ பேச விட மாட்டேங்கிற, இல்ல நீ பேச விட மாட்டேங்கிற. ரிஷி என் மேல அன்பு வச்சிருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போனதுதான் பெரிய பிரச்சனை. எனக்கு ரிஷி கூட வாழணும். அதை தாண்டி எனக்கு வாழ்க்கையில எதுவும் இல்ல. அதுக்காக தானே இந்த கல்யாணம் கூட நடந்துச்சு. ஏன்னா 1 வருஷத்துக்கு அவனுக்கு மார்கேஷ தோஷம் இருந்தது. நானும் 1 வருஷம் தானே வாழ விரும்பினேன். எங்க கல்யாணமும் 1 வருஷத்துக்கு தானே நடந்தது. அதோட இப்போ என்கிட்ட 3 மாசம் தான் இருக்கு. கோர்ட் எனக்கு 3 மாசம் தான் கொடுத்திருக்கு. இந்த 3 மாசமும் நான் ரிஷிக்கு பக்கத்திலே தான் இருக்கணும். இதை தாண்டி எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நிஜமாதான் சொல்றேன். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அக்கா, ஒரு நிமிஷம். போதும் ஷாலு, போதும். இதுக்கு மேல நீ பேசாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.